ஹேய் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் கேட்கப் போகும் ஆடியோ புக் மேச்சூரிட்டி, தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பீயிங் ஒன் செல்ஃப். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் மெதுவாக, ஆழமாக, எளிமையான உதாரணங்களுடன் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கும் எல்லா தலைப்புகளையும் ஒருமுறை படித்துப் பார்க்கலாம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பாகவும் மிகவும் ஆழமாக விளக்கப் போகிறோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: அறிமுகம், முதிர்ச்சி என்றால் என்ன? உளவியல் வயதை தாண்டி வளர்வது, பொறுப்பும் தனித்துவமும், அன்பு, உறவுகள் மற்றும் உணர்ச்சி முதிர்ச்சி, விழிப்புணர்வும் உள் வளர்ச்சியும், கேள்விகளும் பதில்களும், முதிர்ச்சிக்கான தியானங்கள், நிறைவுரை, உண்மையான சுயத்தின் மலர்ச்சி. இந்த எல்லா தலைப்புகளையும் எளிமையான உதாரணங்களுடன் நம் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி விரிவாக பார்க்கப் போகிறோம். இப்போது முதல் தலைப்பிற்குச் செல்வோம். தலைப்பு 1: அறிமுகம். முதிர்ச்சி என்றால் என்ன? முதிர்ச்சி என்று சொன்னவுடன் நம் மனதில் முதலில் என்ன தோன்றும்? நல்ல வயதான ஒருவர், நரைமுடி, குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர், மிகவும் சீரியஸாக பேசுபவர், எல்லோருக்கும் அறிவுரை சொல்பவர். இதுதானே நம்முடைய முதல் எண்ணம். ஆனால் இந்த புத்தகம் சொல்ல வருவது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை. ஒரு மனிதனுக்கு வயது அதிகரிப்பது மிகவும் எளிது. காலம் செல்லும், பிறந்த நாள் வரும், வருடங்கள் கூடும். ஆனால் அதனால் மட்டும் அவர் முதிர்ச்சியடைந்து விடுவார் என்று சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்திருப்போம். 50 வயது இருக்கும். ஆனால் கோபம் வந்தால் சிறிய குழந்தையைப் போல நடந்து கொள்வார்கள். யாராவது அவர்களின் கருத்துக்கு எதிராக பேசினால் உடனே மனம் புண்பட்டு விடுவார்கள். ஈகோ வந்துவிடும். பேசாமல் இருப்பார்கள். அல்லது கத்தி சண்டை போடுவார்கள். இது முதிர்ச்சி அல்ல. இது வயது மட்டும் அதிகரித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். அதே நேரத்தில் சிலர் 25 வயதுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பேசும் விதம், சிந்திக்கும் விதம், பிரச்சனைகளை கையாளும் விதம் மிகவும் சமநிலையாக இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடியாக எதிர்வினை காட்ட மாட்டார்கள். முதலில் கவனிப்பார்கள், புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள், அதற்குப் பிறகுதான் பதிலளிப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் உணர்ச்சி ரீதியாக முதிர்ச்சியடைந்தவர்கள். நம்முடைய பள்ளி நாட்கள் ஞாபகம் இருக்கிறதா? ஆசிரியர் நம்முடைய தவறை எல்லோருக்கும் முன்னால் சொன்னால் மிகவும் வெட்கமாக இருக்கும். இப்போ எல்லாரும் என்னைப் பற்றி என்ன நினைப்பாங்க என்று யோசிப்போம். கல்லூரிக்குப் போன பிறகு அது கொஞ்சம் குறையும். வேலைக்குப் போன பிறகு வேறு பிரச்சனைகள் வரும். பதவி உயர்வு, சம்பளம், மரியாதை, ஒப்பீடு, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நமக்குள் நடக்கும் போராட்டம் மட்டும் அதே போலவே இருக்கலாம். அதைத்தான் இந்த தலைப்பு சுட்டிக்காட்டுகிறது. வெளிப்புற வாழ்க்கை மாறலாம். ஆனால் உள்ளுக்குள் நடக்கும் வளர்ச்சிதான் உண்மையான முதிர்ச்சி. ஒரு உதாரணத்தை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் பைக்கில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கார் திடீரென்று குறுக்கே வந்துவிட்டது. இப்போது 2 வழிகள் இருக்கின்றன. 1. ஹாரன் அடித்து சண்டை போடலாம். நாள் முழுவதும் கோபமாக இருக்கலாம். மற்றொன்று, சரி, நடந்தது நடந்துவிட்டது, பாதுகாப்பாக போய்விடலாம் என்று விட்டுவிடலாம். நிகழ்வு ஒன்றுதான். ஆனால் வித்தியாசம் நம்முடைய மனநிலையில் இருக்கிறது. முதிர்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. பிரச்சனை வந்தாலும் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் எல்லோரும் சமூகத்தில் ஒரு முகமூடி போட்டுத்தான் வாழ்கிறோம். அலுவலகத்திற்கு ஒரு முகம், நண்பர்களிடம் ஒரு முகம், குடும்பத்திடம் ஒரு முகம், சமூக வலைத்தளத்திற்கு இன்னொரு முகம். ஒரு புகைப்படத்தை பதிவேற்றும் போது கூட மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிக்கிறோம். மெல்ல மெல்ல
நம்முடைய உண்மையான சுயம் எங்கே இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இந்த தலைப்பு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறது. நீ உண்மையில் நீயாக வாழ்கிறாயா? அல்லது மற்றவர்கள் எதிர்பார்ப்பது போல வாழ்கிறாயா? ஒரு இளைஞருக்கு இன்ஜினியர் ஆகஸ்ட் வேண்டும் என்ற ஆசையே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் குடும்ப அழுத்தம், சமூக அழுத்தம், எல்லோரும் இன்ஜினியர்தானே என்ற எண்ணம். அதனால் அவர் படிக்கிறார், பட்டம் முடிக்கிறார், வேலையும் செய்கிறார், சம்பளமும் வருகிறது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை, ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போன்ற உணர்வு. இந்த உணர்வு நம் சமூகத்தில் மிகவும் பொதுவானது. முதிர்ச்சி ஆரம்பமாகும் இடம் எது தெரியுமா? நம் மனம் உண்மையில் என்ன விரும்புகிறது என்பதை மெதுவாக கேட்க ஆரம்பிக்கும் தருணம். அது சுயநலம் அல்ல, அது பொறுப்புடன் கூடிய சுதந்திரம். நம் வாழ்க்கையை நம் விருப்பப்படி கட்டமைக்க தேவையான தைரியம்தான் முதிர்ச்சியின் ஆரம்பம். இன்னொரு உதாரணத்தைப் பார்ப்போம். ஒரு சிறிய குழந்தையின் பொம்மை உடைந்துவிட்டால் அது அழும். அது இயல்பானது. ஆனால் ஒரு பெரியவருக்கு மொபைலில் ஒரு சிறிய கீறல் விழுந்ததற்காக 2 நாட்கள் மனவருத்தமாக இருந்தால், அப்போது உடல்தான் வளர்ந்திருக்கிறது. மனம் இன்னும் பொருள்களோடு அதிகமாக பற்றிக் கொண்டிருக்கிறது. முதிர்ச்சி என்பது இந்த பற்றுதலை மெதுவாக புரிந்து கொள்வது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமானது அல்ல. எல்லா சூழ்நிலைகளும் தற்காலிகமானவை. இதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மன அழுத்தம் மிகவும் குறையும். வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாம் திட்டமிடுவது ஒன்று, நடப்பது வேறு. முதிர்ச்சியடைந்த ஒருவர் என்ன செய்வார்? உண்மையை முதலில் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வது என்றால் கைவிடுவது அல்ல. எதிர்ப்பில் சிக்கிக் கொள்ளாமல் சூழ்நிலையை தெளிவாக பார்த்து அடுத்த முடிவை எடுப்பார். கேட்க மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் இதை தினமும் பயிற்சி செய்தால்தான் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். சற்று யோசித்துப் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முடிவுகளை பயத்தின் அடிப்படையில் எடுக்கிறோம்? மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? தோல்வி வந்தால் அவன் என்னை ஒப்பிடுவான், அவள் என்னை நிராகரித்து விட்டால். இந்த பயங்கள்தான் நம்முடைய வாழ்க்கையை இயக்கும்போது நாம் உண்மையாக வாழ்வதில்லை. முதிர்ச்சி என்பது பயமே இல்லாத வாழ்க்கை அல்ல. பயம் இருந்தாலும் அதைவிட பெரிய விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான். நம்முடைய உணர்வுகளை மறுக்க வேண்டியதில்லை. கோபம் வரலாம், பயம் வரலாம், துக்கம் வரலாம். ஆனால் அந்த உணர்வுகளே நம்மை ஆளக்கூடாது. அவற்றை வெறும் கவனிக்க கற்றுக்கொண்டால் நாமும் மெதுவாக முதிர்ச்சியடைய ஆரம்பித்து விடுவோம். இந்த முதல் தலைப்பு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், முதிர்ச்சி என்பது வயது அல்ல. அது அனுபவங்களின் எண்ணிக்கையும் அல்ல. அது வெறும் அறிவும் அல்ல. அது ஒரு உள் வளர்ச்சி. ஒரு மனிதன் மெதுவாக தனது உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்கும் ஒரு பயணம். சமூகம் எதிர்பார்ப்பது போல அல்லாமல் தனது உண்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்கும் ஒரு பயணம். அந்த பயணம்தான் உண்மையான முதிர்ச்சியின் தொடக்கம். தலைப்பு 2, உளவியல் வயதை தாண்டி வளர்வது. இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு உளவியல் வயதை தாண்டி வளர்வது. இந்த தலைப்பை முதன்முறையாக கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றலாம். உடல் வயது என்றால் எல்லோருக்கும் தெரியும். பிறப்புச் சான்றிதழில் இருக்கும் வயது. ஆனால் உளவியல் வயது என்றால் என்ன? அது நம்முடைய உடலின் வயது அல்ல. அது நம்முடைய மனம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது, உணர்வுகளை எப்படி கையாள்கிறோம், வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், சூழ்நிலைகளுக்கு எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை காட்டும் ஒரு உள் வயது. ஒரு வீட்டில் 2 பேர் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு 30 வயது, மற்றொருவருக்கு 60 வயது. ஒரு சிறிய பிரச்சனை வந்ததும் 30 வயது உள்ளவர் அமைதியாக உட்கார்ந்து தீர்வை பற்றி யோசிக்கிறார். ஆனால் 60 வயது உள்ளவர் உடனே கோபப்பட்டு மற்றவர்களை குற்றம் சொல்லி 2 நாட்கள் பேசாமல் இருக்கிறார். இப்போது உண்மையில் யார் உளவியல் ரீதியாக முதிர்ச்சியடைந்தவர்? நிச்சயமாக முதல் நபர்தான். அதனால்தான் இந்த தலைப்பு ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது.
காலண்டரில் வயது அதிகரிப்பது தானாக நடக்கும். ஆனால் மன வளர்ச்சி தானாக நடக்காது. அதற்காக நாம் விழிப்புணர்வுடன் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தை பருவத்தை நினைத்து பாருங்கள். சிறு வயதில் நமக்கு பிடித்த பொம்மை கிடைக்கவில்லை என்றால் மிகவும் அழுவோம். அப்போது அதுதான் நம்முடைய உலகம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு பொம்மைகளுக்கு பதிலாக மதிப்பெண்கள் முக்கியமாகிவிடும். பள்ளியில் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். கல்லூரிக்கு போன பிறகு நண்பர்களின் ஏற்றுக்கொள்ளுதல் முக்கியமாகிவிடும். வேலைக்கு போன பிறகு சம்பளம், பதவி உயர்வு, மரியாதை, திருமணத்திற்குப் பிறகு குடும்பம், குழந்தைகள், சமூக அந்தஸ்து, இப்படி வெளிப்புற விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய பற்றுதல் மட்டும் அதே மாதிரி தொடரலாம். உளவியல் வளர்ச்சி என்பது இந்த பற்றுதலின் தன்மையை அடையாளம் காண்பதில்தான் ஆரம்பமாகிறது. ஒரு நாள் அலுவலகத்தில் உங்கள் மேலாளர் உங்களை விமர்சித்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 2 விதமான அணுகுமுறைகள் இருக்கின்றன. 1. அவர் என்னை அவமானப்படுத்திவிட்டார் என்று நாள் முழுவதும் மனவருத்தத்துடன் இருக்கலாம். வீட்டுக்குப் போன பிறகும் அதையே நினைத்துக் கொண்டே இருக்கலாம். மற்றொன்று, சரி, அவர் சொன்னதில் நான் மேம்படுத்த வேண்டிய ஏதாவது இருக்கிறதா? அல்லது இன்று அவருடைய மனநிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். நான் இதை தனிப்பட்ட விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த வேலையை இன்னும் சிறப்பாகச் செய்யலாம். இப்படி சிந்திக்கத் தொடங்குபவர்களின் மனம் மெதுவாக முதிர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. உளவியல் வயது வளர்வது என்றால் நம்முடைய எதிர்வினைகள் மெதுவாக மாறத் தொடங்கும். உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது நேரம் நின்று கவனித்து பிறகு பதிலளிக்க கற்றுக்கொள்வோம். அந்தச் சிறிய இடைவெளிதான் மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்மில் பலருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது நம்மை பற்றி ஒரு எதிர்மறை கருத்து சொன்னால் உடனே நம்மை நாமே நியாயப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். அல்லது நம்மை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிப்போம். ஆனால் முதிர்ச்சியடைந்த மனம் முதலில் என்ன செய்யும்? அது முதலில் கேட்கும், பிறகு கவனிக்கும், அதற்குப் பிறகுதான் முடிவு எடுக்கும். ஏனென்றால் எல்லா விமர்சனங்களும் உண்மை அல்ல. அதேபோல் எல்லா பாராட்டுகளும் உண்மை அல்ல. இந்த உண்மையை புரிந்து கொள்வதுதான் உளவியல் வளர்ச்சியின் மிக முக்கியமான அடையாளம். இன்னும் ஒரு எளிமையான உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் சமூக வலைத்தளத்தை திறக்கிறீர்கள். உங்கள் நண்பர் ஒருவர் வெளிநாட்டுச் சுற்றுலா சென்ற புகைப்படத்தை பகிர்கிறார். மற்றொரு நண்பர் புதிய கார் வாங்கியிருக்கிறார். இன்னொருவர் பதவி உயர்வு கிடைத்ததாக அறிவிக்கிறார். உடனே நம்முடைய மனம் ஒப்பிடத் தொடங்குகிறது. அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? இப்படிப்பட்ட ஒப்பீடுகள்தான் நம்முடைய மகிழ்ச்சியை மெதுவாக குறைத்துக் கொண்டே போகின்றன. உளவியல் முதிர்ச்சி அதிகரிக்கும் போது இந்த ஒப்பீடுகள் குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கை பயணமும் வேறுபட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒரு மரம் 2 வருடங்களில் நன்றாக வளரலாம். மற்றொரு மரம் முழுமையாக வளர 10 வருடங்கள் ஆகலாம். ஆனால் 2 மரங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதேபோல்தான் நம்முடைய வாழ்க்கையும். நம்மில் பலர் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோதான் வாழ்கிறோம். அப்போது அந்த தவறை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் என்று வருத்தப்படுகிறோம். அல்லது நாளை என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறோம். இந்த 2 சிந்தனைகளும் நம்முடைய ஆற்றலை வீணாக்குகின்றன. உளவியல் வளர்ச்சி என்பது நிகழ்காலத்தில் வாழக் கற்றுக்கொள்வது. ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் உடல் மட்டும் உணவு மேசையில் இருக்கிறது. உங்கள் மனம் அலுவலக பிரச்சனைகளில் இருக்கிறது. அல்லது மொபைல் அறிவிப்புகளிலேயே மூழ்கியிருக்கிறது. அப்படியென்றால் அந்த அழகான தருணத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கவே முடியாது. முதிர்ச்சி என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கத் தொடங்குவதுதான். இது எளிதல்ல, ஆனால் நிச்சயமாக சாத்தியமானது. இப்போது ஈகோவை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். ஈகோ என்றால் என்ன? நான் சொல்வதுதான் சரியு.
என்னுடைய கருத்துதான் இறுதியூ. யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாதியூ. இந்த மனநிலை நம்முடைய உளவியல் வளர்ச்சியை அங்கேயே நிறுத்திவிடுகிறது. ஏனென்றால் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அங்கே முடிந்து விடுகிறது. ஆனால் முதிர்ச்சியடைந்த ஒருவர் என்ன சொல்வார் தெரியுமா? எனக்குத் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை. நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு வாக்கியத்தைச் சொல்ல மிகவும் தைரியம் வேண்டும். ஆனால் அதுதான் உண்மையான பலம். வாழ்க்கையில் தோல்வி வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? சிலர் உடனே முயற்சியை விட்டுவிடுவார்கள். என்னால் முடியாது என்று முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் உளவியல் ரீதியாக முதிர்ச்சியடைந்த ஒருவர் தோல்வியை தனது அடையாளமாக பார்க்க மாட்டார். அதை ஒரு அனுபவமாக பார்ப்பார். உதாரணமாக, ஒரு நேர்முகத் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் பயனற்றவன் என்று நினைப்பது முதிர்ச்சியற்ற சிந்தனை. இந்த நேர்முகத் தேர்வில் நான் என்ன மேம்படுத்தலாம் என்று சிந்திப்பதுதான் முதிர்ச்சியான அணுகுமுறை. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மிகவும் நுணுக்கமானது. ஆனால் அதன் விளைவு மிகவும் பெரியது. இந்த வளர்ச்சிக்கான இன்னொரு பெரிய தடையாக இருப்பது பிறரின் அங்கீகாரத்திற்கான அடிமைத்தனம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் யாராவது பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். பிடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பாராட்டு கிடைக்க வேண்டும். அங்கீகாரம் வேண்டும். இவை இயல்பான ஆசைகள்தான். ஆனால் அவை மட்டுமே நம்முடைய மகிழ்ச்சிக்கான ஆதாரமாக மாறிவிட்டால் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. உளவியல் ரீதியாக முதிர்ச்சியடைந்த ஒருவர் இந்த சார்பிலிருந்து மெதுவாக வெளியே வரத் தொடங்குகிறார். அவர் தனது வேலையை மற்றவர்கள் கைதட்ட வேண்டும் என்பதற்காகச் செய்வதில்லை. அது அர்த்தமுள்ள வேலை என்பதால் செய்கிறார். சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை கீழே விழுகிறது? 10 முறை விழுந்தாலும் 11வது முறை மீண்டும் எழுந்து நடக்க முயற்சி செய்கிறது. அதை யாரும் தனியாக ஊக்குவிக்க வேண்டியதில்லை. அதுதான் இயற்கையான வளர்ச்சி. ஆனால் நாம் பெரியவர்களான பிறகு ஒரு தோல்வி வந்தாலே மீண்டும் முயற்சி செய்ய பயப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய மனதில் தேவையற்ற சுமைகள் அதிகமாகிவிட்டன. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் தோல்வியடைந்து விட்டேனே. இந்த எண்ணங்கள்தான் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றன. உளவியல் வயதைத் தாண்டி வளர்வது என்றால் இந்த தேவையற்ற மனச்சுமைகளை மெதுவாக இறக்கி வைத்து முன்னேறத் தொடங்குவதுதான். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு பல சோதனைகளை தருகிறது. போக்குவரத்து நெரிசல், அலுவலக அழுத்தம், குடும்ப புரிதல் இல்லாமை, பணப் பிரச்சனைகள், உடல்நலக் குறைபாடுகள், உறவுச் சிக்கல்கள். இந்த எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய உளவியல் முதிர்ச்சியை வெளிக்காட்டுகின்றன. பிரச்சனைகள் நம்முடைய எதிரிகள் அல்ல. அவை நம்மை நமக்கே காட்டும் கண்ணாடிகள். இந்த தலைப்பின் மையக் கருத்து மிகவும் எளிமையானது. உடலின் வளர்ச்சி இயற்கையாக நடக்கிறது. ஆனால் மனத்தின் வளர்ச்சி விழிப்புணர்வுடன் நடக்க வேண்டும். அதற்காக முதலில் நம்மை நாமே கவனிக்கத் தொடங்க வேண்டும். நம்முடைய எதிர்வினைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஈகோவை மெதுவாக குறைக்க வேண்டும். ஒப்பீடுகளை விட வேண்டும். கடந்த கால வருத்தங்களையும் எதிர்கால பயங்களையும் விட்டு நிகழ்காலத்தில் வாழ பழக வேண்டும். இப்படி மெதுவாக நம்முடைய உளவியல் வயதைத் தாண்டி உண்மையான உள் முதிர்ச்சிக்கான பயணம் ஆரம்பமாகிறது. தலைப்பு 3: பொறுப்பும் தனித்துவமும். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு பொறுப்பும் தனித்துவமும். இந்த 2 வார்த்தைகளையும் நாம் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கிறோம். பொறுப்பு என்றால் என்ன? தனித்துவம் என்றால் என்ன? நம்முடைய முதல் எண்ணம் என்னவாக இருக்கும்? குடும்பத்தை கவனித்துக் கொள்வது, மின்சாரக் கட்டணம், வீட்டு செலவுகள் போன்றவற்றைச் செலுத்துவது, அலுவலக வேலையை நேரத்தில் முடிப்பது, குழந்தைகளைப் பார்த்துக் கொள்வது. இவை அனைத்தும் நிச்சயமாக பொறுப்புகள்தான். ஆனால் இந்த தலைப்பு இதைவிட ஆழமான ஒரு கோணத்தை நமக்குக் காட்டுகிறது. உண்மையான பொறுப்பு என்பது முதலில் நம்முடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்வது. சற்று யோசித்துப் பாருங்கள். ஒரு நாள் நமக்கு மிகவும் மனக்கஷ்டமாக இருக்கிறது. உடனே நாம் என்ன சொல்கிறோம்?
அலுவலக அழுத்தம்தான் காரணம் ஹூ. அவன் அப்படி பேசியதால்தான் ஹூ. வீட்டில் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஹூ. இந்த சமுதாயமே இப்படித்தான் ஹூ. நம்முடைய துன்பத்திற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விடுகிறோம். அது சிறிது நேர நிம்மதியை கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய வளர்ச்சியை நிறுத்தி விடுகிறது. ஏனென்றால் மற்றவர்களையே குற்றம் சொல்லத் தொடங்கிவிட்டால் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி நம்முடைய கையில் இருக்காது. ஒரு அறையை கற்பனை செய்து பாருங்கள். அது முழுவதும் இருட்டாக இருக்கிறது. நீங்கள் அந்த இருள் மீது கோபப்படலாம். இந்த அறையே மோசம் ஹூ என்று புகார் சொல்லலாம். ஆனால் ஒரு முறை மின்சார சுவிட்சை போட்டுவிட்டால் உடனே வெளிச்சம் வந்துவிடும். பொறுப்பு என்பது அந்த சுவிட்ச் நம்முடைய கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்வது. வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு அலுவலக உதாரணத்தை பார்ப்போம். ஒரு திட்டத்தில் உங்கள் மேலாளர் உங்களைச் சேர்க்கவில்லை. இப்போது இரண்டு விதமாகச் சிந்திக்கலாம். 1. அவருக்கு என்னை பிடிக்கவில்லையோ என்று முடிவு செய்து மனக்கசப்புடன் இருக்கலாம். அல்லது என்னுடைய திறமையை இன்னும் மேம்படுத்த நான் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கலாம். முதல் அணுகுமுறை குற்றம் சாட்டுவது. இரண்டாவது அணுகுமுறை பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. பொறுப்பு என்றால் நடக்கும் எல்லா தவறுகளுக்கும் நாம் தான் காரணம் என்று அர்த்தமல்ல. அது மிகவும் முக்கியமான வித்தியாசம். மற்றவர்கள் தவறு செய்திருக்கலாம். சூழ்நிலை நியாயமற்றதாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்தச் சூழ்நிலையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம், அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று சிந்திப்பதுதான் முதிர்ச்சி. இப்போது தனித்துவத்தைப் பற்றி பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் தனித்துவமானவர்களாகத்தான் பிறக்கிறோம். ஒரே மாதிரியான கைரேகை கூட 2 பேருக்கு இருக்காது. ஆனால் வளர வளர என்ன நடக்கிறது? சமூகம் நமக்கு பல அடையாளங்களை திணிக்க ஆரம்பிக்கிறது. மருத்துவராக வேண்டும் ஹூ. பொறியாளராக வேண்டும் ஹூ. இப்படித்தான் உடை அணிய வேண்டும் ஹூ. இந்த வயதிற்குள் திருமணம் ஆகஸ்ட் வேண்டும் ஹூ. இதுதான் வெற்றியூ. இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகள். மெல்ல மெல்ல நம்முடைய உள்ள குரல் அமைதியாகி விடுகிறது. வெளியில் இருக்கும் குரல்கள்தான் சத்தமாக கேட்கத் தொடங்குகின்றன. ஒரு இளைஞருக்கு இசை மிகவும் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கித்தார் வாசிப்பதில்தான் அவருடைய உயிர் இருக்கிறது. ஆனால் அதில் எதிர்காலம் இல்லையூ என்று எல்லோரும் சொல்லி வேறு துறைக்கு தள்ளுகிறார்கள். அவர் படிக்கிறார், வேலை செய்கிறார், நல்ல சம்பளமும் வருகிறது. ஆனால் தினமும் காலையில் எழுந்தவுடன் உள்ளுக்குள் ஒரு வெறுமை, ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போன்ற உணர்வு. அதுதான் தனித்துவத்தை இழந்த உணர்வு. தனித்துவம் என்பது எல்லோரையும் எதிர்ப்பது அல்ல, விதிகளை மீறுவதும் அல்ல. அது மிகவும் எளிமையான ஒன்று. நான் யார், எனக்கு உண்மையில் என்ன முக்கியம் என்பதை கண்டுபிடிப்பதுதான் தனித்துவம். சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முடிவுகளை நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறோம்? எத்தனை முடிவுகளை பயத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறோம்? சிலருக்கு வேலை மாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். சிலருக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். ஆனால் தோல்வியடைந்து விட்டால் என்ற பயம். சிலருக்கு கலை, எழுத்து, கற்பித்தல், விவசாயம், பயணம் இவையெல்லாம் மிகவும் பிடிக்கும். ஆனால் சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளுக்காக வேறு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இவை அனைத்தும் தனித்துவத்தை மறந்து வாழும் வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுகள். உண்மையான பொறுப்பு என்பது நம்முடைய உண்மையை நாமே கண்டுபிடிப்பது. அது சுயநலம் அல்ல. இதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. சுயநலவாதி என்ன நினைப்பார்? எனக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதும் ஹூ. ஆனால் பொறுப்புள்ள மனிதர் என்ன நினைப்பார்?
நான் உண்மையாக யாரோ அதைப் போலவே நேர்மையாக வாழ்கிறேன். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு முடிந்தவரை துன்பம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறேன். இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு அன்றாட உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு குடும்ப விழாவிற்கு சென்றிருக்கிறீர்கள். உறவினர் ஒருவர் கேட்கிறார், சம்பளம் எவ்வளவு? வீடு வாங்கிட்டீங்களா? திருமணம் எப்போது? உடனே மனதில் அழுத்தம் வர ஆரம்பிக்கும். ஒப்பீடுகளும் தொடங்கிவிடும். சிலருக்கு இந்த கேள்விகள் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் உளவியல் ரீதியாக முதிர்ச்சியடைந்த ஒருவர் என்ன செய்வார்? புன்னகையுடன் பதில் சொல்வார். அல்லது அமைதியாக வேறு விஷயத்திற்கு பேச்சை மாற்றிவிடுவார். ஏனென்றால் அவருடைய மகிழ்ச்சி மற்றவர்களின் அங்கீகாரத்தை மட்டுமே சார்ந்திருக்காது. அதுதான் தனித்துவம். தனித்துவம் என்றால் தனியாக வாழ வேண்டும் என்பதல்ல. நண்பர்கள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் என்பதும் அல்ல. யாருடன் இருந்தாலும் நம்முடைய உண்மையான சுயத்தை இழக்காமல் இருப்பதுதான் தனித்துவம். ஒரு தோட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதில் ரோஜா இருக்கிறது, மல்லிகை இருக்கிறது, தாமரை இருக்கிறது. ரோஜா மல்லிகையைப் போல மனம் வீச முயற்சி செய்தால் என்ன ஆகும்? அது ரோஜாவாகவும் இருக்காது, மல்லிகையாகவும் மாறாது. அது தனது இயல்பையே இழந்துவிடும். ஆனால் ரோஜா ரோஜாவாக மலரும்போதுதான் அதன் அழகு முழுமையாக வெளிப்படும். மல்லிகை மல்லிகையாக மலரும்போதுதான் அதன் மனம் உலகை மகிழ்விக்கும். அதேபோல ஒவ்வொரு மனிதனும் தனது உண்மையான இயல்போடு வாழும்போதுதான் அவரது வாழ்க்கை முழுமை பெறுகிறது. அடுத்தவர்களைப் போல வாழ முயற்சிக்கும்போதுதான் மன அழுத்தம் வருகிறது. ஆனால் நம்மாகவே வாழத் தொடங்கும்போது மன அமைதி கிடைக்கிறது. அதற்கு தைரியம் தேவை. ஏனென்றால் நீங்கள் உங்கள் தனித்துவத்தை தேர்ந்தெடுத்தால் சிலருக்கு அது புரியாது. சிலர் விமர்சிப்பார்கள், சிலர் கேள்வி கேட்பார்கள். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். இந்த வாழ்க்கை யாருடையது? உங்களுடையது. அப்படி என்றால் இறுதி முடிவை யார் எடுக்க வேண்டும்? நீங்கள்தான். அதற்கான பொறுப்பையும் நீங்கள்தான் ஏற்க வேண்டும். வெற்றி வந்தாலும் அது உங்கள் பொறுப்பு, தோல்வி வந்தாலும் அது உங்கள் பொறுப்பு. இந்த மனப்பான்மை வந்துவிட்டால் மற்றவர்களை குறை சொல்லுவது குறையும், புகார் செய்வதும் குறையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியராக மாறிவிடும். தோல்வி வந்தால் அது ஒரு பாடமாக மாறும். வெற்றி வந்தால் அது நன்றியுணர்வை வளர்க்கும். விமர்சனம் வந்தால் அது சுயபரிசோதனைக்கான வாய்ப்பாக மாறும். பாராட்டு வந்தால் அது சமநிலையை கற்றுத்தரும். இப்படி வாழ்க்கையை பார்க்கத் தொடங்கினால் வாழ்க்கை மிகவும் இலகுவாக உணரப்படும். இந்த தலைப்பின் மையக் கருத்து என்னவென்றால், உண்மையான பொறுப்பு என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல. நம்முடைய எண்ணங்கள், முடிவுகள், செயல்கள் ஆகியவற்றிற்கான முழு பொறுப்பையும் நாமே ஏற்றுக்கொள்வதுதான். தனித்துவம் என்பது சமூகம் எதிர்பார்க்கும் முகமூடியை அணிந்து வாழ்வது அல்ல. நம்முடைய உண்மையான இயல்பைக் கண்டுபிடித்து பயமில்லாமல் நேர்மையாக வாழ்வதுதான். இந்த இரண்டும் ஒன்றாக இணையும் போதுதான் ஒரு மனிதன் மெதுவாக உள் சுதந்திரத்தை அனுபவிக்கத் தொடங்குகிறார். அந்த உள் சுதந்திரம்தான் உண்மையான முதிர்ச்சிக்கான வலுவான அடித்தளம். தலைப்பு 4: அன்பு, உறவுகள் மற்றும் உணர்ச்சி முதிர்ச்சி. இப்போது நாம் பார்க்க போகும் தலைப்பு அன்பு, உறவுகள் மற்றும் உணர்ச்சி முதிர்ச்சி. இந்த தலைப்பு நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையோடும் மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கிறது. காதல், நட்பு, பெற்றோர், கணவன் மனைவி உறவு, குழந்தைகள், சக ஊழியர்கள். இப்படி யாராலும் உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. உறவுகள் இருப்பது மட்டும் போதுமா? அல்லது அந்த உறவுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், அன்பு என்பது சொந்தமாக்கிக் கொள்வது அல்ல. அன்பு என்பது கட்டுப்படுத்துவது அல்ல. அன்பு என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதும் அல்ல.
அன்பு என்பது இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் ஒரு அழகான பயணம். ஒரு சிறிய காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கணவர் அலுவலகத்தில் இருந்து மிகவும் தாமதமாக வீட்டுக்கு வருகிறார். மனைவி உடனே கோபமாக கேட்கிறார், ஏன் இவ்வளவு தாமதம்? ஒரு போன் கூட பண்ண முடியலையா? கணவரும் அலுவலக வேலையால் சோர்வாக இருக்கிறார். அவருக்கும் எரிச்சல் வருகிறது. அலுவலக வேலைதான் சில நிமிடங்களில் ஒரு சாதாரண உரையாடல் பெரிய சண்டையாக மாறிவிடுகிறது. இப்போது உண்மையான பிரச்சனை என்ன? தாமதமாக வந்ததா அல்லது போன் செய்யாததா? இல்லை. இருவரும் ஒருவருடைய உணர்வை மற்றொருவர் புரிந்து கொள்ளாமல் உடனடியாக எதிர்வினை காட்டியதுதான் உண்மையான பிரச்சனை. மனைவிக்கு உள்ளுக்குள் பயமாக இருந்திருக்கலாம். என்ன ஆயிற்றோ என்று தெரியவில்லையே. கணவருக்கு அலுவலக அழுத்தம் இருந்திருக்கலாம். ஏற்கனவே வேலை பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் கோபமாக மட்டுமே வெளிக்காட்டுகிறார்கள். இதுதான் உணர்ச்சி முதிர்ச்சியின்மைக்கான பொதுவான உதாரணம். உணர்ச்சி முதிர்ச்சி என்றால் முதலில் நம்முடைய உணர்வுகளை நாமே அடையாளம் காண்பது. எனக்கு கோபமாக இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. நான் தனிமையாக உணர்கிறேன். என் மனம் புண்பட்டுவிட்டது. இந்த உணர்வுகளை முதலில் நாமே புரிந்து கொண்டால் அவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்து பேசுவதும் மிகவும் எளிதாகிவிடும். பல உறவுகள் உடைவதற்கு காரணம் அன்பு இல்லாதது அல்ல, பேச்சுவார்த்தை இல்லாததுதான், கேட்டு புரிந்து கொள்ளாததுதான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாததுதான். ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். நீங்கள் வேலைப்பளுவால் பதில் அனுப்ப முடியவில்லை. உடனே அவர் மனதில் பல கதைகள் உருவாக ஆரம்பிக்கின்றன. இவருக்கு நான் முக்கியமில்லை. இவர் மாறிவிட்டார். ஆனால் உண்மை வேறு. நடந்தது வேறு. மனம் உருவாக்கும் கதை வேறு. உணர்ச்சி முதிர்ச்சி என்றால் ஊகங்களை குறைத்து நேரடியாக பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது. உறவுகளில் இன்னொரு பெரிய பிரச்சனை எதிர்பார்ப்புகள். அவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் என்னையே முதல் முன்னுரிமையாக வைத்திருக்க வேண்டும். எப்போதும் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இயல்பானவை. ஆனால் ஒவ்வொன்றும் கட்டாயம் நிறைவேற வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் இறுதியில் கிடைப்பது ஏமாற்றம்தான். ஒரு அம்மா அன்புடன் சமைத்து மகனுக்கு பரிமாறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மகன் அலுவலக அழுத்தத்துடன் வீட்டுக்கு வந்து அமைதியாக சாப்பிடுகிறான். உடனே அம்மா நினைக்கிறார், நான் செய்த சாப்பாட்டை பாராட்டவே இல்லையோ. மகனுடைய மனதில் வேறு அழுத்தம், அம்மாவின் மனதில் வேறு எதிர்பார்ப்பு. இருவருக்கும் இடையில் உரையாடல் நடக்கவில்லை. அதன் விளைவு தவறான புரிதல். உணர்ச்சி முதிர்ச்சி என்றால் நம்முடைய எதிர்பார்ப்புகளை முதலில் நாமே புரிந்து கொள்வது, அதை அமைதியாக பகிர்ந்து பேசுவது, ஊகிப்பதை விட உரையாடலை தேர்ந்தெடுப்பது. இப்போது அன்பை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திப்போம். பலர் காதல் என்றால் என்ன நினைக்கிறார்கள்? நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. கேட்கும்போது இது மிகவும் காதலான வசனமாக தோன்றலாம். ஆனால் ஆழமாக யோசித்தால் அது அன்பு அல்ல. அது சார்ந்திருக்கும் மனநிலை. ஆரோக்கியமான அன்பு என்ன சொல்கிறது? நீ என் வாழ்க்கையில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் என் மகிழ்ச்சிக்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் உண்மையான வித்தியாசம். உணர்ச்சி முதிர்ச்சி கொண்ட ஒருவர் தனது முழு மகிழ்ச்சியையும் துணையிடம் ஒப்படைக்க மாட்டார். ஏனென்றால் அது இருவருக்கும் தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்கும். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனநிலையை உங்கள் துணை மட்டுமே சரிசெய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அது சாத்தியமா? இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. தனிப்பட்ட போராட்டங்களும் இருக்கின்றன. அதனால்தான் உணர்ச்சி முதிர்ச்சி என்பது முதலில் நம்முடைய உணர்வுகளுக்கான பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்வது. அதற்குப் பிறகுதான் உறவு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது இன்னொரு பொதுவான உணர்வைப் பார்ப்போம். பொறாமை. ஒரு நண்பருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது.
அல்லது உங்கள் துணை வேறு ஒருவருடன் சிரித்து பேசுகிறார். உடனே மனதில் பாதுகாப்பின்மை தோன்றுகிறது. நான் போதுமானவனா? என்னை விட அவர்கள் சிறந்தவர்களா? இந்த எண்ணங்கள் வரலாம். அவற்றை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. முதலில் அவற்றை கவனிக்க வேண்டும். இந்த பாதுகாப்பின்மை எங்கிருந்து வருகிறது? நான் உண்மையில் எதைப் பற்றி பயப்படுகிறேன்? இந்த கேள்விகள் நம்முடைய உள் வளர்ச்சிக்கு வழிகாட்டும். ஒரு உறவில் நம்பிக்கையை உருவாக்க பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் ஒரு சந்தேகம் வந்தால் அதை உடைக்க சில நிமிடங்களே போதும். அதனால்தான் உணர்ச்சி முதிர்ச்சி கொண்டவர்கள் உடனடியாக முடிவெடுக்க மாட்டார்கள். முதலில் உண்மையை ஆராய்வார்கள், பேசுவார்கள், தெளிவுபடுத்திக் கொள்வார்கள். அதற்குப் பிறகுதான் முடிவு செய்வார்கள். இப்போது ஒரு அழகான கருத்தை பார்ப்போம். அன்பு என்பது ஒருவரை மாற்ற முயற்சி செய்வது அல்ல. பலர் உறவு ஆரம்பிக்கும் போதே நினைப்பார்கள், திருமணத்திற்குப் பிறகு இவர் மாறிவிடுவார், அவளை நான் மாற்றிவிடுவேன். ஆனால் உண்மை என்ன? யாரையும் கட்டாயப்படுத்தி நிரந்தரமாக மாற்ற முடியாது. சிறிது காலம் நடத்தை மாறலாம். ஆனால் ஒருநாள் உண்மையான இயல்பு வெளிப்பட்டே தீரும். உணர்ச்சி முதிர்ச்சி கொண்ட ஒருவர் என்ன செய்வார்? முதலில் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இருந்தால் மரியாதையுடன் பேசுவார். அதற்குப் பிறகும் மாற்றம் இல்லை என்றால் ஆரோக்கியமான முடிவை எடுப்பார். ஆனால் ஒருபோதும் மற்றவரை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டார். பெற்றோர் குழந்தை உறவையும் பார்ப்போம். பல பெற்றோர்கள் அன்பு என்றால் பாதுகாப்பு மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள். அதனால் குழந்தைகள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதைத்தான் படிக்க வேண்டும், அங்கே போகக்கூடாது, இதைத்தான் செய்ய வேண்டும். வழிகாட்டுதல் நிச்சயமாக அவசியம். ஆனால் அளவுக்கு மீறிய கட்டுப்பாடு குழந்தையின் தனித்துவ வளர்ச்சியை தடுக்கலாம். உண்மையான அன்பு வளர்வதற்கான இடத்தை அளிக்கும். ஒரு மரம் நன்றாக வளர வேண்டுமென்றால் சூரிய ஒளி வேண்டும், தண்ணீர் வேண்டும், இடவசதி வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிளையை இழுத்து சீக்கிரம் வளரு என்று சொன்னால் அது வளராது. அதேபோல்தான் உறவுகளும். அழுத்தத்தில் அன்பு வளராது. சுதந்திரத்தில்தான் அது மலரும். இப்போது கேட்பதைப் பற்றி பேசலாம். நாம் எல்லோரும் மற்றவர்கள் பேசுவதைக் கேட்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன செய்கிறோம்? அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நாம் சொல்ல வேண்டிய பதிலை மனதில் தயாரிக்கிறோம். அது கேட்பது அல்ல. உணர்ச்சி முதிர்ச்சி கொண்ட ஒருவர் முதலில் முழுமையாக கேட்பார். நடுவில் குறுக்கிட மாட்டார். உடனடியாக தீர்ப்பு வழங்க மாட்டார். புரிந்து கொள்ள முயற்சி செய்வார். இந்த ஒரு பழக்கம் மட்டுமே உறவுகளின் தரத்தை மிகவும் உயர்த்தும். சற்று யோசித்துப் பாருங்கள். கடைசியாக எப்போது நீங்கள் ஒருவரை முழு கவனத்துடன் கேட்டீர்கள்? மொபைலை பார்க்காமல், உடனே அறிவுரை சொல்லாமல், வெறுமனே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கேட்டது எப்போது? அப்படிப்பட்ட தருணங்கள்தான் உறவுகளை ஆழமாக மாற்றுகின்றன. அன்பு என்பது முழுமையான இரண்டு மனிதர்கள் சந்திப்பது அல்ல. குறைபாடுகள் உள்ள இரண்டு மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சியடைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளும் ஒரு அழகான பயணம். அந்த பயணத்தில் தவறுகள் இருக்கும், தவறான புரிதல்கள் இருக்கும், வாக்குவாதங்களும் இருக்கும். ஆனால் ஈகோவை விட உறவுதான் முக்கியம் என்று இருவரும் உணர்ந்துவிட்டால் அங்கேயே குணமடையும் பயணம் தொடங்குகிறது. இந்த தலைப்பின் மையக் கருத்து மிகவும் எளிமையானது. உண்மையான அன்பு என்பது சொந்தமாக்கிக் கொள்வது அல்ல, மதித்து நேசிப்பது. கட்டுப்படுத்துவது அல்ல, நம்பிக்கை வைப்பது. சார்ந்து வாழ்வது அல்ல, உள்ளார்ந்த நிறைவோடு அன்பு செலுத்துவது. உணர்ச்சி முதிர்ச்சி என்பது நம்முடைய உணர்வுகளுக்கான பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்வது. மற்றவர்களை புரிந்து கொள்ளும் பொறுமையை வளர்ப்பது. ஊகங்களை விட உரையாடலை தேர்ந்தெடுப்பது. ஈகோவை விட புரிதலை முன்னிலைப்படுத்துவது. இப்படி இரண்டு பேரும் தனித்தனியாக வளரும்போதுதான் அவர்களுடைய உறவும் இயல்பாக வலிமையானதாகவும் அமைதியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மலரத் தொடங்கும். தலைப்பு 5: விழிப்புணர்வும் உள் வளர்ச்சியும்.
இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு விழிப்புணர்வும் உள் வளர்ச்சியும். இந்த தலைப்பைத்தான் இந்த ஆடியோபுக்கின் இதயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் முதிர்ச்சி, பொறுப்பு, தனித்துவம், உறவுகள் இவை அனைத்தும் இறுதியில் வந்து சேரும் இடம் விழிப்புணர்வுதான். விழிப்புணர்வு இல்லாமல் இந்த எல்லா நல்ல குணங்களும் தற்காலிகமாக மட்டுமே இருக்கும். விழிப்புணர்வு வந்த பிறகுதான் உண்மையான மாற்றம் ஆரம்பமாகிறது. முதலில் ஒரு எளிய கேள்வி. ஒரு நாளில் நாம் எவ்வளவு நேரம் உண்மையாக விழிப்புணர்வுடன் வாழ்கிறோம்? சற்று யோசித்துப் பாருங்கள். காலையில் அலாரம் அடிக்கிறது. தானாகவே எழுந்து விடுகிறோம். பல் துலக்குகிறோம். காபி குடிக்கிறோம். மொபைலை எடுத்து அறிவிப்புகளை பார்க்கிறோம். அலுவலகத்திற்குச் செல்கிறோம். வேலை செய்கிறோம். மதிய உணவு சாப்பிடுகிறோம். மாலை போக்குவரத்து நெரிசலை கடக்கிறோம். வீட்டுக்கு வந்து தொலைக்காட்சி அல்லது மொபைலை பார்க்கிறோம். பிறகு தூங்கிவிடுகிறோம். இந்த நாள் முழுவதிலும் எவ்வளவு நேரம் நாம் முழுமையான விழிப்புணர்வுடன் இருந்தோம்? உண்மையில் பெரும்பாலான நேரங்களில் நாம் பழக்கங்களின் அடிப்படையில்தான் வாழ்கிறோம். ஆட்டோ பைலட் நிலையில். விழிப்புணர்வு என்பது அந்த ஆட்டோ பைலட் நிலையிலிருந்து வெளியே வருவதுதான். ஒரு சிறிய உதாரணத்தை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக நாம் என்ன செய்வோம்? தேநீர் குடித்துக் கொண்டே மொபைலை பார்த்துக் கொண்டிருப்போம். அல்லது தொலைக்காட்சி பார்ப்போம். அல்லது அடுத்த கூட்டத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்போம். உண்மையில் தேநீரின் சுவையை கூட முழுமையாக அனுபவிக்க மாட்டோம். ஆனால் விழிப்புணர்வுடன் இருந்தால் என்ன நடக்கும்? தேநீரின் மணத்தை உணர்வீர்கள். அதன் சூட்டை உணர்வீர்கள். மெதுவாக ஒவ்வொரு மிடராக ரசித்து அருந்துவீர்கள். அந்த 5 நிமிடங்களில் மனம் வேறு எங்கும் அலைந்து செல்லாது. இது மிகவும் சிறிய உதாரணமாக தோன்றலாம். ஆனால் இதுவே விழிப்புணர்வின் தொடக்கம். வாழ்க்கையில் இருக்கும் எண்ணற்ற அழகான தருணங்களை நாம் தவறவிடுவதற்கு காரணம் நாம் நிகழ்காலத்தில் இல்லாததுதான். ஒரு தந்தை அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வருகிறார். அவருடைய குழந்தை ஓடி வந்து அப்பா என்று அழைக்கிறது. ஆனால் அப்பாவின் மனம் இன்னும் அலுவலக கூட்டத்திலேயே இருக்கிறது. உடல் வீட்டில் இருக்கிறது. மனம் அலுவலகத்தில் இருக்கிறது. அதன் விளைவு என்ன? அந்த 5 நிமிடங்களின் அழகான தருணம் அவரை தாண்டிச் சென்று விடுகிறது. அதேபோல ஒரு தாய் சமையல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனம் நாளைய செலவுகளைப் பற்றியும், குழந்தைகளின் தேர்வை பற்றியும், உறவினர்களைப் பற்றியும், எதிர்காலத்தைப் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. விழிப்புணர்வு என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பதுதான். இப்போது நம்முடைய எண்ணங்களைப் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஒரு நாளில் நம் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றுகின்றன. ஆனால் அந்த எல்லா எண்ணங்களும் உண்மை அல்ல. இருந்தாலும் அவை அனைத்தையும் நாம் உண்மை என்று நம்பிவிடுகிறோம். ஒரு உதாரணத்தைப் பாருங்கள். நீங்கள் அலுவலகத்திற்குச் செல்லும் வழியில் இருக்கிறீர்கள். உங்கள் மேலாளர் உங்களுக்கு அழைக்கிறார். உடனே மனம் என்னென்ன கதைகளை உருவாக்குகிறது? நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா? திட்டத்தில் ஏதாவது பிரச்சனையா? என்னை திட்டப் போகிறாரோ? ஆனால் கூட்டத்திற்கு பிறகுதான் தெரிகிறது. அவர் ஒரு சிறிய தகவலை கேட்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். அப்படியென்றால் பிரச்சனை எங்கே உருவானது? உண்மையில் அல்ல, நம்முடைய மனதில்தான். விழிப்புணர்வு அதிகரிக்கும்போது இந்த வித்தியாசத்தை நாம் கவனிக்கத் தொடங்குகிறோம். சரி, இந்த எண்ணம் இப்போது வந்திருக்கிறது. ஆனால் இது உண்மையா? அல்லது என் கற்பனையா? இந்தச் சிறிய இடைவெளியே மன அழுத்தத்தை பெருமளவில் குறைக்கிறது. உணர்வுகளுக்கும் இதே விதிதான். கோபம் வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? உடனே எதிர்வினை காட்டுகிறோம். கத்துகிறோம். அவசரமாக ஒரு செய்தி அனுப்பிவிடுகிறோம். உறவுகளை காயப்படுத்தி விடுகிறோம். பிறகு வருந்துகிறோம். ஆனால் விழிப்புணர்வுடன் இருந்தால் என்ன நடக்கும்? எனக்கு கோபம் வருகிறது.
இதயத் துடிப்பு அதிகரிக்கிறதையோ மனம் வேகமாக ஓடுகிறதையோ இப்படி கவனிக்கத் தொடங்குகிறோம். கவனிக்கத் தொடங்கும் அந்த நொடியில் அந்த உணர்வின் ஆற்றல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறது. உணர்வு உடனே மறைந்துவிட வேண்டும் என்பதில்லை. ஆனால் அது நம்மை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாது. வானத்தில் நகரும் மேகங்களைப் போல அவை வரும், சிறிது நேரம் இருக்கும், பிறகு நகர்ந்துவிடும். ஆனால் பெரும்பாலும் நாம் மேகத்தையே வானம் என்று நினைத்து விடுகிறோம். விழிப்புணர்வு என்ன சொல்கிறது தெரியுமா? நீ மேகம் அல்ல, நீ வானம். எண்ணங்கள் வரும், உணர்வுகள் வரும், அவை மறைந்துவிடும். ஆனால் அவற்றை அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு மட்டும் நிலையாக இருக்கும். இந்த கருத்து ஆரம்பத்தில் கொஞ்சம் புரிவதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒரு எளிய உதாரணத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்கிறீர்கள். சோகமான காட்சி வந்தால் அழுகிறீர்கள். நகைச்சுவை வந்தால் சிரிக்கிறீர்கள். ஆனால் மனதின் ஆழத்தில் ஒரு விஷயம் உங்களுக்குத் தெரியும். இது ஒரு திரைப்படம்தான். அதனால்தான் படம் முடிந்ததும் அமைதியாக வெளியே வந்துவிடுகிறீர்கள். அதேபோல் நம்முடைய எண்ணங்களையும் ஒரு திரைப்படம் போல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எண்ணம் வந்துவிட்டது என்பதற்காக அது நிரந்தரமான உண்மை என்று அர்த்தமல்ல. அதை கவனியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், பிறகு முன்னேறுங்கள். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். நாம் நம்மையே அதிகமாக குறை கூறிக்கொள்கிறோம். நான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு பயம் வரக்கூடாது, நான் எப்போதும் முழுமையானவனாக இருக்க வேண்டும். இந்த தீர்ப்புகள்தான் நம்முடைய உள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகின்றன. ஆனால் விழிப்புணர்வு என்ன சொல்கிறது? முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பயம் இருக்கிறதா? அதை கவனியுங்கள். கோபம் இருக்கிறதா? அதை கவனியுங்கள். பொறாமை இருக்கிறதா? அதையும் கவனியுங்கள். ஏற்றுக்கொள்வது என்றால் அதை ஆதரிப்பது அல்ல, அதை தெளிவாக பார்ப்பது. ஒரு மருத்துவர் நோயைக் கண்டறிவதற்கு முன்பு அதை ஆராய வேண்டாமா? அதேபோல நம்முடைய மனதை முதலில் கவனிக்காமல் அதை எப்படி மாற்ற முடியும்? உள் வளர்ச்சி என்பது போராடுவது அல்ல, புரிந்துகொள்வது. இப்போது இயற்கையில் இருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதை இழுத்துப் பார்த்தால் அது விரைவாக மரமாக மாறாது. அதற்கு சூரிய ஒளி வேண்டும், தண்ணீர் வேண்டும், காலம் வேண்டும், பொறுமை வேண்டும். அதேபோல நம்முடைய வளர்ச்சிக்கும். நான் இன்றே முழுமையானவனாக ஆகஸ்ட் வேண்டும், நான் இன்றே முழுமையான அமைதியை அடைய வேண்டும். இப்படி நடக்காது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் விழிப்புணர்வு, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சுயகவனிப்பு, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேர்மை. இதுதான் மெதுவான, நிலையான வளர்ச்சி. பலர் தியானம் என்றால் கண்களை மூடி அமைதியாக உட்கார்வது மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் விழிப்புணர்வு தியான அறையில் மட்டும் இல்லை. நடக்கும்போதும் விழிப்புணர்வு, சாப்பிடும்போதும் விழிப்புணர்வு, பேசும்போதும் விழிப்புணர்வு, கேட்கும்போதும் விழிப்புணர்வு, வாகனம் ஓட்டும்போதும் விழிப்புணர்வு, வேலை செய்யும்போதும் விழிப்புணர்வு. வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் விழிப்புணர்வுடன் இருக்க முடியும். ஒரு நண்பர் உங்களை விமர்சிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நாம் என்ன செய்வோம்? உடனே நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். ஆனால் விழிப்புணர்வுடன் இருந்தால் முதலில் கவனிப்போம். என் மனம் புண்பட்டுவிட்டது. ஏன் புண்பட்டது? இது ஈகோவா? அல்லது நான் உண்மையிலேயே திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயமா? இந்த சுயவிசாரணைதான் உள் வளர்ச்சிக்கான கதவைத் திறக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிரியர் யார் தெரியுமா? வாழ்க்கையே. ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுத் தருகிறது. போக்குவரத்தில் நெரிசல் பொறுமையை கற்றுத் தருகிறது. தோல்வி பணிவை கற்றுத் தருகிறது. வெற்றி நன்றியுணர்வை கற்றுத் தருகிறது. உறவுகள் கருணையை கற்றுத் தருகின்றன. தனிமை நம்மை நாமே சந்திக்க கற்றுத் தருகிறது. ஆனால் விழிப்புணர்வு இல்லை என்றால் இந்த பாடங்கள் அனைத்தையும் நாம் தவறவிட்டு விடுகிறோம்.
விழிப்புணர்வு இருந்தால் சாதாரண தருணங்கள் கூட அற்புதமான ஆசிரியர்களாக மாறிவிடுகின்றன. சற்று யோசித்துப் பாருங்கள். கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை முறை உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்கள் உணர்வுகளுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனித்திருக்கிறீர்கள்? இவை பெரிய ஆன்மீக பயிற்சிகள் அல்ல. மிகவும் எளிமையான பழக்கங்கள். ஆனால் இந்த எளிமையான பழக்கங்கள்தான் மெதுவாக நம்முடைய உள் உலகத்தை மாற்றத் தொடங்குகின்றன. உள் வளர்ச்சி என்பது மற்றவர்களை கவர்வது அல்ல. சமூக வலைத்தளங்களில் நம்மை நிரூபிப்பது அல்ல. சான்றிதழ்கள் வாங்குவதும் அல்ல. அது நமக்குள் அமைதியாக நடைபெறும் ஒரு மாற்றம். மெதுவாக எதிர்வினை சிந்தித்து பதிலளிப்பதாக மாறுகிறது. பயம் தெளிவாக மாறுகிறது. ஈகோ புரிதலாக மாறுகிறது. குழப்பம் அமைதியாக மாறுகிறது. இது ஒரே இரவில் நடக்காது. ஆனால் ஆரம்பித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே முழுவதுமாக மாறிவிடும். இந்த தலைப்பின் மையக் கருத்து என்னவென்றால், விழிப்புணர்வு என்பது நிகழ்காலத்தில் முழுமையாக இருப்பது. நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நம்முடைய உண்மையான அடையாளம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது. தீர்ப்பு வழங்குவதை விட கவனிப்பதை தேர்ந்தெடுப்பது. உள் வளர்ச்சி என்பது யாராவது நம்மை மாற்றுவது அல்ல. நம்மை நாமே தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்கும் ஒரு பயணம். அந்த பயணம்தான் உண்மையான முதிர்ச்சிக்கான மிக ஆழமான அடித்தளம். தலைப்பு 6 கேள்விகளும் பதில்களும். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு கேள்விகளும் பதில்களும். இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒரு கோட்பாட்டைப் பேசும் பகுதி அல்ல. நம் வாழ்க்கையில் இயல்பாக எழும் கேள்விகளுக்கான ஒரு ஆழமான சிந்தனை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும். நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? எனக்கு ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறது? நான் எப்படி முதிர்ச்சியடைவது? இப்படிப்பட்ட கேள்விகள் எழத் தொடங்கும்போதுதான் நம்முடைய உள் பயணம் ஆரம்பமாகிறது. சற்று யோசித்துப் பாருங்கள். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது நம்முடைய கேள்விகள் வேறு மாதிரியாக இருந்தன. தேர்வில் எப்படி தேர்ச்சி பெறுவது? நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? ஆனால் வாழ்க்கை முன்னேறிய பிறகு கேள்விகளும் மாறுகின்றன. நான் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? இந்த வேலை எனக்கு சரியானதா? என்னுடைய உறவு ஆரோக்கியமாக இருக்கிறதா? எனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்பது எனக்கே தெரியுமா? இந்த கேள்விகளுக்கு இணையம் பதில் சொல்ல முடியாது. நண்பர்கள் ஆலோசனை சொல்லலாம். குடும்பத்தினர் தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். ஆனால் இறுதியான பதிலை நாம் நமக்குள்ளேயே கண்டுபிடிக்க வேண்டும். இப்போது மிகவும் பொதுவான ஒரு கேள்வியை பார்ப்போம். வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பம் இருக்கிறது? இந்த கேள்வி ஒரு கட்டத்தில் எல்லோருக்கும் வரும். வேலை இழக்கும்போது, உறவு உடையும்போது, உடல்நல பிரச்சனை வரும்போது, எதிர்பார்த்த முடிவு கிடைக்காதபோது. முதலில் நாம் என்ன கேட்கிறோம்? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது? ஆனால் அமைதியாக யோசித்துப் பார்த்தால் வாழ்க்கை எல்லோருக்கும் சவால்களை கொடுக்கிறது. வித்தியாசம் ஒன்றுதான். அதை ஒவ்வொருவரும் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான். ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைகிறான். அவனுக்கு 2 வழிகள் இருக்கின்றன. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கலாம். அல்லது இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுத் தருகிறது என்று சிந்திக்கலாம். நிகழ்வு ஒன்றுதான். ஆனால் விழிப்புணர்வு மாறுபடுகிறது. இப்போது இன்னொரு கேள்வி. பயத்தை எப்படி நீக்குவது? பலர் பயத்தை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மேடையில் பேசுவதற்கான பயம், தோல்விக்கான பயம், நிராகரிக்கப்படுவதற்கான பயம், எதிர்காலத்தைப் பற்றிய பயம். ஆனால் பயத்தை வலுக்கட்டாயமாக நீக்க முடியுமா? பெரும்பாலும் முடியாது. ஏனென்றால் பயத்துடன் சண்டை போட்டால் அது இன்னும் வலிமையாகிவிடும். ஒரு உதாரணத்தைப் பாருங்கள். தண்ணீரில் தெரியும் உங்கள் நிழலை அடிக்க முயற்சி செய்தால் என்ன ஆகும்? நிழல் மறைந்து விடாது.
அதேபோல்தான் பயமும். அதை அமைதியாக கவனிக்கத் தொடங்கும்போதுதான் அதன் வலிமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. பயம் வந்துவிட்டால், எனக்கு பயம் வரக்கூடாது என்று போராடாமல், சரி, இப்போது எனக்கு பயம் வருகிறது, அதை நான் கவனிக்கிறேன் என்று பார்த்தால், அது நம்மீது வைத்திருக்கும் பிடி மெதுவாக தளரத் தொடங்கும். இப்போது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி. மற்றவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள்? நம் சமூகத்தில் மிகவும் பொதுவான ஒரு பயம் இது. உடை அணியும்போது, தொழிலைத் தேர்ந்தெடுக்கும்போது, புதிய தொழில் தொடங்கும்போது, திருமணம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது, கிட்டத்தட்ட எல்லா முடிவுகளிலும் இந்த ஒரே கேள்வி நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சற்று அமைதியாக யோசித்துப் பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் மற்றவர்களின் கருத்துப்படியே வாழ்ந்து பாருங்கள். மாலை நேரத்தில் நீங்கள் மிகவும் சோர்வாக இருப்பதை உணர்வீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழவில்லை, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளையே சுமந்து கொண்டிருந்தீர்கள். அப்படி என்றால் ஒரு கேள்வி, உங்களுக்கு உங்கள் கருத்து முக்கியமா அல்லது உலகத்தின் கருத்து முக்கியமா? இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்ல ஆரம்பித்தால்தான் தனித்துவம் வளரத் தொடங்கும். இப்போது இன்னொரு பொதுவான கேள்வியை பார்ப்போம். அன்பு என்றால் என்ன? பலர் அன்பு என்றால் பற்றுதல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பற்றுதல் என்றால் என்ன? நீ எனக்குத்தான் சொந்தம் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் நீ என்னை விட்டு போகக் கூடாது இப்படிப்பட்ட எண்ணங்கள்தான் பற்றுதல். ஆனால் உண்மையான அன்பு என்பது மற்றவரை மதித்து ரசிப்பது. ஒரு பூ மலர்கிறது, அதைப் பார்த்து நாம் மகிழ்கிறோம். ஆனால் அந்த பூவை 24 மணி நேரமும் மலர்ந்தபடியே இருக்கும்படி கட்டாயப்படுத்த முடியுமா? முடியாது. அதேபோல மனிதர்களையும் கட்டுப்படுத்த முடியாது. உண்மையான அன்பில் சுதந்திரம் இருக்கும். கட்டுப்பாடு குறைவாக இருக்கும். புரிதல் அதிகமாக இருக்கும். இப்போது இன்னொரு கேள்வி. தியானம் செய்தால் மனம் முற்றிலும் வெறுமையாகிவிட வேண்டுமா? இது மிகவும் பொதுவான சந்தேகம். மனதை வலுக்கட்டாயமாக வெறுமையாக்க முயற்சி செய்தால் என்ன நடக்கும்? இன்னும் அதிகமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு சிறிய உதாரணத்தை பாருங்கள். யாராவது உங்களிடம், வெள்ளை யானையைப் பற்றி மட்டும் நினைக்காதே என்று சொன்னால், முதலில் மனதில் என்ன தோன்றும்? வெள்ளை யானைதான். அதேபோல எண்ணங்களும். அவற்றை வலுக்கட்டாயமாக தடுக்க முடியாது. அவற்றை கவனிக்க மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் எண்ணங்கள் வருவது இயல்பானது. ஆனால் அந்த எண்ணங்களை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதுதான் விழிப்புணர்வு. இப்போது இன்னொரு அழகான கேள்வி. மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? புதிய மொபைல் வாங்கினால் மகிழ்ச்சி. பதவி உயர்வு கிடைத்தால் மகிழ்ச்சி. வீடு வாங்கினால் மகிழ்ச்சி. வெளிநாட்டுச் சுற்றுலா சென்றால் மகிழ்ச்சி. இவை எல்லாமே மகிழ்ச்சியைக் கொடுக்கும். ஆனால் அது தற்காலிகமானது. சில நாட்களுக்குப் பிறகு அதுவும் சாதாரணமாகிவிடும். அதனால்தான் அடுத்த இலக்கு, அடுத்த சாதனை, அடுத்த ஆசை, இந்தச் சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். உள்ளார்ந்த மகிழ்ச்சி என்பது சூழ்நிலைகள் முழுமையாக சரியாகிவிட்ட பிறகு வருவதல்ல. நம்முடைய மனம் கொஞ்சம் அமைதியாகும்போது அது இயல்பாக வெளிப்படுகிறது. ஒரு எளிய காட்சியை நினைத்துப் பாருங்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பால்கனியில் அமைதியாக அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருக்கிறீர்கள். மொபைல் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, அவசர வேலை இல்லை. அந்த சில நிமிடங்களில் மனதில் ஒரு ஆழமான அமைதி தோன்றுகிறது. அது விலை உயர்ந்த அனுபவம் அல்ல, ஆனால் மிகவும் மதிப்புமிக்க அனுபவம். ஏனென்றால் அந்த சில நிமிடங்களில் நீங்கள் முழுமையாக நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். இப்போது இன்னொரு கேள்வி. வெற்றி என்றால் என்ன? சமூகம் என்ன சொல்கிறது? பணம், அந்தஸ்து, உயர்ந்த பதவி, புகழ். ஆனால் ஆழமாகப் பார்த்தால், உள்ளுக்குள் அமைதி இல்லை என்றால் இவை அனைத்தும் முழுமையான அர்த்தத்தை தராது.
உண்மையான வெற்றி என்பது வெளியில் சாதிப்பதும் முக்கியம். அதே நேரத்தில் உள்ளுக்குள் நம்மை இழக்காமல் இருப்பதும் அதே அளவு முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணாடியை பார்க்கிறோம். முகத்தை சுத்தப்படுத்துகிறோம். முடியை சரி செய்கிறோம். உடையை ஒழுங்குபடுத்துகிறோம். ஆனால் நம்முடைய மனதை எப்போது கவனிக்கிறோம்? இந்த கேள்வி மிகவும் ஆழமானது. ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து, இன்று நான் தேவையில்லாமல் யார் மீது கோபப்பட்டேன்? யாருடைய மனதையாவது புண்படுத்திவிட்டேனா? இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று சிந்திப்பதுதான் உண்மையான சுயபரிசோதனை. அதுவே மெதுவான முதிர்ச்சியை உருவாக்குகிறது. எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சில கேள்விகளை நம்மோடு சிறிது காலம் பயணிக்க விட வேண்டும். அப்போதுதான் பதில்கள் புத்தகங்களில் இருந்து அல்ல, நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து வெளிப்படும். புத்தகத்தில் படித்த பதிலை விட வாழ்க்கையில் உணர்ந்த பதில் மிகவும் ஆழமானதாக இருக்கும். இந்த தலைப்பின் மையக் கருத்து என்னவென்றால், வாழ்க்கையின் முக்கியமான கேள்விகளுக்கு தயார் பதில்களை தேட வேண்டிய அவசியமில்லை. நேர்மையாக நமக்குள் பார்க்கத் தொடங்கினால், விழிப்புணர்வு அதிகரிக்க பதில்களும் நம்முடைய அனுபவங்களிலிருந்தே மெதுவாக வெளிப்படும். சரியான கேள்விகளை கேட்பதுதான் உள் வளர்ச்சியின் ஆரம்பம். அந்த கேள்விகளைக் கண்டு பயப்படாமல் வாழத் தொடங்கும்போதுதான் உண்மையான முதிர்ச்சி மெதுவாக மலரத் தொடங்குகிறது. தலைப்பு 7: முதிர்ச்சிக்கான தியானங்கள். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு முதிர்ச்சிக்கான தியானங்கள். தியானம் என்று சொன்னவுடன் பலருடைய மனதில் ஒரு குறிப்பிட்ட படம் தோன்றும். மலையின் உச்சியில் அமைதியாக அமர்ந்திருக்கும் ஒருவர் கண்களை மூடிக்கொண்டு நீண்ட நேரம் தியானம் செய்கிறார். அல்லது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மட்டுமே செய்யும் ஒரு பயிற்சி. இப்படித்தான் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது மிகவும் எளிமையானது. தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பித்து ஓடுவது அல்ல. உலகத்தை விட்டு விலகுவது அல்ல. மனதை வலுக்கட்டாயமாக வெறுமையாக்குவதும் அல்ல. தியானம் என்பது நம்மை நாமே மெதுவாக கவனிக்க கற்றுக்கொள்வது. ஒரு நாளை நினைத்துப் பாருங்கள். காலை முதல் மாலை வரை கூட்டங்கள், தொலைபேசி அழைப்புகள், செய்திகள், போக்குவரத்து, பொறுப்புகள் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இரவு படுக்கையில் படுத்தவுடன் உடல் சோர்ந்து போயிருக்கும். ஆனால் மனம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். நேற்று நடந்தது, நாளை செய்ய வேண்டியது, யாரோ சொன்ன வார்த்தைகள், எதிர்கால திட்டங்கள் என்று எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த அனுபவம் நம்மில் பெரும்பாலோருக்கும் பரிச்சயமானதுதான். தியானம் என்பது இந்த ஓடும் ரயிலை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல. அதை சற்று தூரத்தில் நின்று கவனிப்பது. ஒரு ரயில் நிலையத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு ரயில் வேகமாக கடந்து செல்கிறது. நீங்கள் அந்த ரயில் அல்ல. நீங்கள் நடைமேடையில் நின்று அதை கவனித்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர். அதேபோல எண்ணங்களும். அவை வந்து செல்கின்றன. நீங்கள் அந்த எண்ணங்கள் அல்ல. அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வுதான் நீங்கள். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டாலே தியானத்தின் சாரம் புரிந்துவிடும். இப்போது ஒரு எளிய பயிற்சியை பார்ப்போம். காலையில் எழுந்தவுடன் உடனே மொபைலை எடுக்காமல் 2 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் மூச்சு உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. அதை மட்டும் கவனியுங்கள். மூச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். எண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. வெறுமனே கவனியுங்கள். சிறிது நேரத்தில் மனம் வேறு இடத்திற்குச் செல்லும். கடைப்பட்டியல், அலுவலக வேலை, நேற்றைய உரையாடல், பல எண்ணங்கள் வரும். அது மிகவும் இயல்பானது. மனம் அலைந்து சென்றுவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் மெதுவாக மீண்டும் மூச்சின் மீது கவனத்தை கொண்டு வாருங்கள். இதுதான் பயிற்சி. இதில் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை, கவனிப்பது மட்டுமே. இப்போது இன்னொரு எளிய தியானத்தை பார்ப்போம். நடக்கும் தியானம். பொதுவாக நாம் நடக்கும்போது மொபைலில் பேசிக் கொண்டிருப்போம். அல்லது காதில் ஹெட்போன் போட்டுக்கொண்டு பாடல் கேட்டுக் கொண்டிருப்போம்.
ஒரு நாள் மட்டும் முயற்சி செய்து பாருங்கள். 5 நிமிடங்கள் அமைதியாக நடந்து பாருங்கள். உங்கள் பாதங்கள் தரையை தொடும் உணர்வை கவனியுங்கள். காற்று முகத்தில் படும் உணர்வை உணருங்கள். சுற்றியுள்ள ஒலிகளை கேளுங்கள். பறவைகளின் குரல், வாகனங்களின் சத்தம், மர இலைகள் அசையும் ஓசை. இவை அனைத்தையும் முதல் முறையாக கேட்பது போல அனுபவியுங்கள். திடீரென்று வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக நகர்வது போல தோன்றும். ஏனென்றால் உங்கள் விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது. உணவு சாப்பிடுவது கூட ஒரு தியானமாக மாறலாம். பொதுவாக நாம் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டோ, மொபைல் பார்த்துக் கொண்டோ சாப்பிடுகிறோம். அதன் விளைவு என்ன? உணவின் சுவையை கூட முழுமையாக உணர முடியவில்லை. ஒருவேளை உணவையாவது இப்படிச் செய்து பாருங்கள். மொபைலை ஓரமாக வைத்துவிடுங்கள். மெதுவாகச் சாப்பிடுங்கள். உணவின் மணத்தை உணருங்கள். சுவையை கவனியுங்கள். ஒவ்வொரு முறை மென்று விழுங்குவதையும் உணருங்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு உடல் எப்படி உணர்கிறது என்பதையும் கவனியுங்கள். இதுவும் ஒரு தியானம்தான். தியானம் செய்ய தனி அறை தேவையில்லை. தனி உடையும் தேவையில்லை. அன்றாட வாழ்க்கையில் விழிப்புணர்வை கொண்டு வருவதுதான் உண்மையான தியானம். இப்போது இன்னொரு முக்கியமான பயிற்சி. கவனத்துடன் கேட்பது. யாராவது உங்களிடம் பேசும்போது உடனே பதில் சொல்ல தயாராகாமல் முழு கவனத்துடன் கேளுங்கள். நடுவில் குறுக்கிடாதீர்கள். உடனே தீர்ப்பு சொல்லாதீர்கள். அவர்கள் பேசி முடிக்கட்டும். அதற்குப் பிறகு பதில் சொல்லுங்கள். இந்த ஒரு பழக்கம் மட்டும் உறவுகளை ஆழமாக மாற்றிவிடும். ஏனென்றால் முதல் முறையாக அவர்கள் உண்மையாக கேட்கப்படுகிறோம் என்ற உணர்வை பெறுவார்கள். இப்போது அமைதியைப் பற்றியும் கொஞ்சம் பேசலாம். நம்முடைய வாழ்க்கையில் அமைதி என்றாலே பலருக்கு சலிப்பாக தோன்றுகிறது. அதனால்தான் அமைதி கிடைத்தவுடன் உடனே மொபைலை எடுக்கிறோம். தொலைக்காட்சியை இயக்குகிறோம். இசையை கேட்கத் தொடங்குகிறோம். ஒரு சில நாட்களுக்கு தினமும் 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து பாருங்கள். முதலில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். மனம் இன்னும் சத்தமாக பேசும். ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அந்த அமைதி பயமாகத் தோன்றாது. அது நமக்கு மிகவும் இயல்பாகிவிடும். அங்கேதான் நம்மை நாமே ஆழமாக புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். இப்போது இன்னொரு அழகான பயிற்சி. தூங்குவதற்கு முன் 2 நிமிடங்கள் சுயபரிசோதனை செய்யுங்கள். இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன்? தேவையில்லாமல் நான் எங்கே உணர்ச்சிவசப்பட்டேன்? யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துவிட்டேனா? இன்று நான் செய்த நல்ல செயல் என்ன? இந்த கேள்விகளுக்கு எழுதி பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக மனதில் சிந்தித்தாலே போதும். தினமும் இதைச் செய்யும்போது விழிப்புணர்வு இயல்பாக வளரத் தொடங்கும். தியானம் என்பது முழுமையான மனிதராக மாறுவதற்காக அல்ல. மனித வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பதற்காக. கோபம் வரலாம். பயம் வரலாம். துக்கம் வரலாம். மகிழ்ச்சியும் வரலாம். எல்லா உணர்வுகளும் வரட்டும். ஆனால் அவற்றை கவனிக்க கற்றுக்கொண்டால் அந்த உணர்வுகள் நம்மை ஆள முடியாது. அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே விழிப்புணர்வுடன் திசை கொடுக்கத் தொடங்குவோம். ஒரு இயற்கை உதாரணத்தை பாருங்கள். ஒரு அமைதியான ஏரியை கற்பனை செய்யுங்கள். பலத்த காற்று வீசும்போது அதன் மேற்பரப்பு முழுவதும் அலைகளால் நிரம்பிவிடும். அப்போது நிலவின் பிரதிபலிப்பு தெளிவாகத் தெரியாது. காற்று அடங்கியவுடன் நீரின் மேற்பரப்பு அமைதியாகிவிடும். உடனே நிலவின் பிரதிபலிப்பும் தெளிவாகத் தெரியும். நம்முடைய மனமும் அப்படித்தான். மனம் குழப்பமாக இருக்கும்போது வாழ்க்கையும் தெளிவாகத் தெரியாது. விழிப்புணர்வு அதிகரிக்க அதிகரிக்க மனமும் மெதுவாக அமைதியாகிறது. மனம் அமைதியான பிறகு முடிவுகளும் தெளிவாகின்றன. உறவுகளும் மேம்படுகின்றன. மன அழுத்தத்தை சமாளிப்பதும் எளிதாகிறது. தியானம் என்பது ஒரு அதிசயம் அல்ல. அது அன்றாடம் செய்யப்படும் சிறிய பயிற்சி. 5 நிமிட விழிப்புணர்வு. 5 நிமிட அமைதி. சில நிமிடங்கள் விழிப்புணர்வுடன் மூச்சை கவனிப்பது. சில நிமிடங்கள் சுயகவனிப்பு. இந்த சிறிய பழக்கங்கள்தான் காலப்போக்கில் நம்முடைய முழு வாழ்க்கையையும் அமைதியாக மாற்றத் தொடங்குகின்றன.
இந்த சிறிய பழக்கங்கள் அனைத்தும் சேர்ந்து மாதங்கள் செல்லச் செல்ல, வருடங்கள் கடக்க நம்முடைய குணத்தையே மெதுவாக மாற்றத் தொடங்கும். முதிர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கு அல்ல. அது தினமும் தொடரும் ஒரு பயணம். தினமும் கொஞ்சம் பயிற்சி, தினமும் கொஞ்சம் சுயகவனிப்பு, தினமும் கொஞ்சம் கற்றல். அந்த பயணத்தில் நமக்கு துணையாக இருப்பதுதான் தியானம். இந்த தலைப்பின் மையக் கருத்து என்னவென்றால், தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது அல்ல. எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை விழிப்புணர்வுடன் கவனிப்பது. வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலையும் முழு விழிப்புணர்வுடன் செய்யும்போது நம்முடைய உள் உலகம் மெதுவாக அமைதியடையத் தொடங்குகிறது. அந்த அமைதியில்தான் தெளிவு பிறக்கிறது. தெளிவு இருக்கும் இடத்தில்தான் உண்மையான முதிர்ச்சி மலர்கிறது. தினமும் சிறிதளவு விழிப்புணர்வை பயிற்சி செய்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையின் தரம் மெதுவாக மாறத் தொடங்கும். தலைப்பு 8: நிறைவுரை, உண்மையான சுயத்தின் மலர்ச்சி. இப்போது நாம் பார்க்கப் போகும் கடைசி தலைப்பு நிறைவுரை, உண்மையான சுயத்தின் மலர்ச்சியும். இந்த தலைப்பே மிகவும் அழகானது. உண்மையான சுயத்தின் மலர்ச்சியும். ஒரு பூ மலர்வதை நினைத்துப் பாருங்கள். ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக கிடக்கும். அது ஒரே நாளில் பூவாக மாறிவிடாது. முதலில் வேர் உருவாகும். பிறகு ஒரு சிறிய தண்டு முளைக்கும். அதன் பிறகு இலைகள் வளர ஆரம்பிக்கும். மெல்ல ஒரு மொட்டு தோன்றும். இறுதியாக அந்த மொட்டு மலராக விரியும். அதேபோலத்தான் ஒரு மனிதனின் உள் வளர்ச்சியும். யாரும் ஒரே நாளில் முதிர்ச்சியடைவதில்லை. ஒரே ஒரு புத்தகத்தை படித்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடாது. ஒரே ஒரு நாள் தியானம் செய்துவிட்டால் முழுமையான மாற்றம் ஏற்படாது. இது மிகவும் மெதுவாக நடைபெறும் ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் விழிப்புணர்வு, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் புரிதல், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேர்மை. இந்தச் சிறிய மாற்றங்கள்தான் ஒரு நாள் நம்முள் ஒரு அழகான மலர்ச்சியை உருவாக்குகின்றன. இப்போது இந்த ஆடியோபுக் முழுவதையும் ஒருமுறை நினைத்துப் பார்ப்போம். முதலில், முதிர்ச்சி என்பது வயது அல்ல என்பதை பார்த்தோம். அதற்குப் பிறகு உளவியல் வளர்ச்சியைப் பற்றி அறிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். உறவுகளில் அன்பு என்பது கட்டுப்பாடு அல்ல, புரிதல் என்பதை பார்த்தோம். விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டோம். தியானத்தை அன்றாட வாழ்க்கையில் எப்படி இயல்பாக பயிற்சி செய்யலாம் என்பதையும் அறிந்தோம். இவை அனைத்தும் தனித்தனி தலைப்புகள் போலத் தோன்றலாம். ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் ஒரே மரத்தின் வெவ்வேறு கிளைகள். அப்படியென்றால் அந்த மரத்தின் வேர் என்ன? சுய விழிப்புணர்வு. வேர் வலுவாக இருந்தால்தான் மரமும் ஆரோக்கியமாக வளரும். ஒரு அழகான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு தோட்டக்காரர் தினமும் செடியின் பூக்களுக்கு மட்டும் தண்ணீர் தெளிக்கிறார். ஆனால் வேருக்கு மட்டும் தண்ணீர் ஊற்ற மறந்துவிடுகிறார். அப்படியென்றால் என்ன ஆகும்? சில நாட்களுக்கு பூக்கள் அழகாகத் தோன்றலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முழு செடியும் வாட ஆரம்பித்துவிடும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். வெளிப்புற வெற்றிகளில் மட்டும் கவனம் செலுத்தி நம்முடைய உள் உலகத்தை மறந்துவிட்டால் ஒரு வெறுமை மனதுக்குள் உருவாகும். பதவி உயர்வு கிடைக்கலாம், பணம் வரலாம், பெரிய வீடு வாங்கலாம், மரியாதையும் கிடைக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் அமைதி இல்லை என்றால், இன்னும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது என்ற உணர்வு தொடர்ந்து இருக்கும். அந்த குறைவாக இருக்கும் விஷயம்தான் நம்மைப் பற்றிய புரிதல். ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்துப் பாருங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவு மாறியிருக்கிறீர்கள்? உங்கள் முகம் கொஞ்சம் மாறியிருக்கலாம். அனுபவம் அதிகரித்திருக்கலாம். அறிவு வளர்ந்திருக்கலாம். ஆனால் உங்கள் எதிர்வினைகள் மாறியிருக்கிறதா? மன அழுத்தத்தை சமாளிக்கும் விதம் மேம்பட்டிருக்கிறதா? கோபம் குறைந்திருக்கிறதா? ஒப்பீடு குறைந்திருக்கிறதா? மற்றவர்களை புரிந்து கொள்ளும் பொறுமை அதிகரித்திருக்கிறதா? இந்தக் கேள்விகள்தான் உண்மையான வளர்ச்சியை அளவிடும். பொதுவாக நாம் வெற்றியை வெளிப்புற விஷயங்களால் அளக்கிறோம். சம்பளம் எவ்வளவு? என்ன பதவி? என்ன கார்? எவ்வளவு பெரிய வீடு?
ஆனால் உள்ளார்ந்த வெற்றிக்கான அளவுகோல்கள் வேறுபட்டவை. நீங்கள் தனியாக இருக்கும்போது அமைதியாக இருக்க முடிகிறதா? அமைதி உங்களுக்கு பயமாகத் தோன்றுகிறதா? அல்லது மனநிறைவாகத் தோன்றுகிறதா? யாராவது உங்களை விமர்சித்தால் உடனே உடைந்து போகிறீர்களா? அல்லது அமைதியாக யோசிக்கிறீர்களா? யாராவது வெற்றி பெற்றால் உண்மையாக மகிழ்ச்சியடைய முடியுமா? தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவை அனைத்தும் தான் முதிர்ச்சியின் உண்மையான அடையாளங்கள். இப்போது ஒரு சிறிய கதையை கற்பனை செய்து பாருங்கள். 2 மரங்கள் அருகருகே வளர்கின்றன. ஒரு மரம் மிக வேகமாக உயரமாக வளர்கிறது. மற்றொரு மரம் மெதுவாக வளர்கிறது. வேகமாக வளரும் மரம் மற்ற மரத்துடன் தன்னை ஒப்பிட்டுக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? அது தனது இயல்பான வளர்ச்சியை ஒருபோதும் ரசிக்க முடியாது. ஆனால் உண்மை என்ன? ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனி வளர்ச்சி வேகம் இருக்கிறது. அதேபோல ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி வாழ்க்கை பயணம் இருக்கிறது. சிலருக்கு வாழ்க்கையின் பாடங்கள் மிகவும் ஆரம்பத்திலேயே கிடைக்கும். சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக புரியும். அதனால் ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உள் வளர்ச்சியில் போட்டி இல்லை. பந்தயம் இல்லை. காலக்கெடு இல்லை. பயணம் மட்டும்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் தவறுகள் நிச்சயமாக நடக்கும். சில முடிவுகள் சரியாக இருக்கும். சில முடிவுகள் தவறாக இருக்கும். ஆனால் முதிர்ச்சியடைந்த ஒருவர் ஒரு தவறுக்காக தன்னையே வெறுக்க மாட்டார். அதில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைப்பார். ஏனென்றால் வளர்ச்சி என்பது முழுமையானவராக மாறுவது அல்ல, தொடர்ந்து கற்றுக்கொள்வது. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம். வாழ்க்கை நமக்கு ஒருபோதும் முழுமையான உறுதியை தராது. நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால்தான் உறுதியற்ற சூழ்நிலைகளோடு வாழக் கற்றுக்கொள்வதும் முதிர்ச்சிதான். கொஞ்சம் பயம் இருந்தாலும் முன்னேறுவது. கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் நேர்மையாக முயற்சி செய்வது. கொஞ்சம் தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நடப்பது. இதுதான் உண்மையான மலர்ச்சி. ஒரு பூ மலரும்போது எந்த சத்தமும் எழுப்பாது. அது அமைதியாக மலர்கிறது. அதேபோல நம்முடைய உள் வளர்ச்சியும். ஒருநாள் உங்களுக்கே ஆச்சரியமாகத் தோன்றும். முன்பெல்லாம் இந்தச் சூழ்நிலைக்கு நான் மிகவும் கோபப்பட்டிருப்பேன். ஆனால் இப்போது அமைதியாக இருக்கிறேன். முன்பு ஒப்பீடு அதிகமாக இருந்தது. இப்போது அது குறைந்துவிட்டது. முன்பு எல்லோரிடமும் அங்கீகாரம் தேடினேன். இப்போது உள்ளுக்குள் ஒரு சுதந்திரம் உணர்கிறேன். இந்தச் சிறிய மாற்றங்கள்தான் உண்மையான மாற்றங்கள். இதற்கு யாரும் சான்றிதழ் கொடுக்க மாட்டார்கள். சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கான விருப்பங்களும் வராது. ஆனால் உங்கள் இதயத்தில் ஒரு இலகுவான அமைதி தோன்றும். அதுதான் மிகப்பெரிய பரிசு. இறுதியாக, இந்த பயணத்திற்கு முடிவு என்று எதுவும் இல்லை. முதிர்ச்சி என்பது ஒரு இறுதிக் கோட்டை கடப்பது அல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன், இன்னும் கொஞ்சம் கருணையுடன், இன்னும் கொஞ்சம் நேர்மையுடன் வாழக் கற்றுக்கொள்ளும் தொடர்ச்சியான பயணம்தான். இந்த தலைப்பின் மையக் கருத்து என்னவென்றால், உண்மையான மலர்ச்சி என்பது வெளியில் ஒரு புதிய முகத்தை உருவாக்குவது அல்ல. நமக்குள் ஏற்கனவே இருக்கும் உண்மையான சுயம் மெதுவாக வெளிப்படத் தொடங்குவதுதான். விழிப்புணர்வு, பொறுப்பு, அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், தியானம், தனித்துவம், இவை அனைத்தும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை இயல்பாக மாற்றுகின்றன. அப்போது நாம் வேறு யாராகவும் மாற முயற்சி செய்ய மாட்டோம். நம்முடைய உண்மையான சுயமாக வாழத் தொடங்குவோம். அந்த அமைதியான, இயல்பான, ஆழமான மாற்றம்தான் உண்மையான முதிர்ச்சியின் அழகான மலர்ச்சி. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் மேச்சூரிட்டி, தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பீயிங் ஒன் செல்ஃப் என்ற புத்தகத்தின் முழு சாரத்தையும் எளிமையாகவும் ஆழமாகவும் பார்த்தோம். இந்த புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த கருத்து எது என்பதை கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தின் சாரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.
வாழ்க வளமுடன். நன்றியூத். வணக்கம்.